குழந்தை வளர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, ஒரு குழந்தைய அந்த பெத்தவங்க எப்படி வளர்க்குறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவன் பெரியவனாகி யாரா ஆகப் போறான், என்னவா ஆகப் போறான், அவன் கேரக்டர் என்னவா இருக்கப் போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். சில பெத்தவங்க அந்த குழந்தை ஒரு விஷயத்த எவ்வளோ பெஸ்ட்டா பண்ணியிருந்தாலும், இன்னும் நீ பெட்டரா பண்ணியிருக்கலாம், இன்னும் நீ நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த பையன் அப்படி பண்ணியிருக்கான், பக்கத்து வீட்டு பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அந்த குழந்தையோட இதுவ டம்ப் பண்ணி விட்டுறாங்க. அதனால அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் கூட கிடைக்காம எதையோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சின்ன வயசோட நின்றது கிடையாது. அந்த குழந்தை பெரியவனாகி அவன் எவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணாலும், அதுக்கு எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும், அந்த அப்ரிஷியேஷன் வந்துட்டு அவனுக்கு இன்னும் நம்ம பெட்டரா பண்ணியிருக்கணும், இன்னும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுலையுமே உனக்கு திருப்தி இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து எந்த அப்ரிஷியேஷனும் அவங்க பெற்றவங்ககிட்ட கிடைக்காம இப்போ வரைக்கும் லைஃப்பில் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காரு. ஸ்கூலு காலேஜ் வேலைன்னு இவர் எங்கே போனாலும் தி பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு யாரை எங்கே அப்ரிஷியேஷன் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஒர்த் இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் அவர் ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் அவர் ட்ரீட் பண்ண விதம் தான் சொல்கிறாரு. அவர் கல்யாணத்துக்கு அப்புறமாவது இதெல்லாம் மாறி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர். நல்லா படிப்பேன், ஸ்கூல் டாப்பர், காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட். எனக்கு ஒரு மாதிரி லோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ஒர்த்தியாக இல்லையான்ற மாதிரி இருக்குது. நல்ல வேலை, மாதம் 2 லட்சம் சேலரி, இதுக்கு நான் ஒர்த்தாக இல்லையான்றது ஒரு கொஷின் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால ரீசெண்டாக ஏதாவது நடந்ததா? இல்லை மேம், இது ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நான் சின்ன வயசில் ஸ்கூல் டாப்பர் மேம். 98 மார்க் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் அப்பாட்ட காமிச்சேன்னா எங்கள் அப்பா பேலன்ஸ் 2 மார்க் எங்கன்னு கேட்டு என்னை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி தான் கேட்பார், யார் யாரெல்லாம் சென்டம் எடுத்தா, நீ மட்டும் எவ்வளோ கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் அவ்வளோ மார்க் எடுத்ததை என் ஸ்கூலே கொண்டாடும், ஹெட் மாஸ்டர் எல்லோரும் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து பெருமையாக பார்க்கல. நான் ஃபுல்லாக இருக்கணும்னு தான் பார்த்தாங்களே தவிர இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன்ன்றது அவங்க பார்க்கல. அந்த பேலன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 2 பேருமே அப்படி தான் இருப்பாங்களா? 2 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? கூட பிறந்தவங்க யாரும் இல்லை மேம். உங்கள் வீட்டில் நீங்கள் அம்மா அப்பா நீங்கள் மட்டும்? நான் அம்மா அப்பா 3 பேர் தான் இருப்போம். இப்போ நான் நல்ல வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். இது சின்ன வயசுலேருந்து என் கூட வந்ததோ என்னமோ தெரியல, என்கிட்ட இப்போ யார் பேசினாலும் பொய்யா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது எனக்கு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, அவங்க ஏதோ தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி அவங்க சொல்லி வளர்த்ததுனால எனக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாலே நீ கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னாலே என்னால் அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா சின்ன வயசில் அதை ப்ரெஷர் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கேன். நான் அவ்வளோ மார்க் எடுத்ததாக இருக்கட்டும் சரி, நான் அந்த வேலைக்கு போனதாலும் சரி, நான் அவ்வளோ சேலரி வாங்குறதும் சரி, என்னை பின்னாடி இதே எங்கள் அப்பா அம்மா புஷ் பண்ணாங்க. நீ அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், சொந்தக்காரங்களை பாரு, அவன் கசின் பாரு, அவன் யூஎஸில் இருக்கான், நீ என்ன சென்னையில் 2 லட்சம் சேலரி வாங்கிட்டு இருக்க, அவன் அங்கேருந்து அவ்வளோ செட்டில் ஆகிட்டான், அவனுக்கு அவ்வளோ இதெல்லாம் இருக்குது, அவன் நல்லா கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பண்ணி எனக்கு இப்போது யார் என்ன சொன்னாலும் அதை நம்புகிற மைண்ட் செட்லேயே நான் இல்லை. காம்ப்ளிமெண்ட்ஸ் அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்னால் அது ஏற்றுக்க முடியல. அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் அது ஏற்றுக்க முடியல. பொய் சொல்கிறாங்க போல், முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய்ட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். என் ஆஃபீஸில் என் எம்டியை என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா எனக்கு ஓகே, நான் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுவே என்னை 1% அவங்க இல்லை, ஏதாவது மிஸ்டேக் பண்ணி சொன்னால் கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. நான் இதனால் நிறைய நாள் உட்காந்து ரெஸ்ட் ரூமில் அழுதுருக்கேன். எனக்கு இது ஏன் வந்தது? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்தா கூட என்ன சொல்லுவேன்னா, உனக்கு என்னடா நல்லா படித்தேன், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கு, நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்னால் இதுக்கெல்லாம் ஒர்த்தான்ற மாதிரி எனக்கு கேள்வி, அப்படி ஒரு மைண்ட் செட் போயிட்டே இருக்கு என் மைண்டில். என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை. மற்றவங்க கொடுக்குற ஹைப்புக்கெல்லாம் நீங்கள் ஒர்த்தே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒர்த்தா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் அப்படி
இதுக்கு நான் வந்து இது கிடையாது, நீ வந்து சீட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை ரெடி பண்ணி இவங்க நம்பணுன்ற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட யார் பேசினாலுமே இவங்க கரெக்டாக பேசலன்ற இது வருது. இப்போது எண்ட் ஆஃப் த டே நான் இங்கே எந்த நம்பிக்கையில் வந்து எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டேன். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நான் வந்துட்டேன். அந்த சொல்யூஷன் கூட எனக்கு கரெக்டாக தான் நீ சொல்லுவீங்களான்றது அது இப்போ வரைக்கும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டோம், இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்களா, இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, அப்போ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த டைமில் யார் பேசினாலுமே இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வரல, அவங்க கரெக்டாக பேசலை, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு எல்லாத்து மேலேயும் டவுட்டாக இருக்குது. என்னால் யார்கிட்டையுமே பேச முடியல, யார்கிட்டையுமே பேச முடியல. ஈவன் இங்கே உட்காந்து எனக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட என்னால் நான் அதை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணி நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலி மற்றவங்க உங்களை பாராட்டினா உங்களால் ஏற்றுக்க முடியலையா, இல்லை ஜென்ரலாகவே யாருமே நம்ப முடியாமல் இருக்கா? என்னால் ஸ்டார்டிங்கில் அதை பாராட்டுறது ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை எல்லாருமே ரொம்ப ஹைப் பண்ணி இதுக்கு நீ வர்த்து இல்லை, ஆனால் உன்னை எல்லாருமே இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்களே, நம்பாத, யாரையும் நம்பாத அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு எதுலேயுமே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்களுக்கு? அவங்கள்ட்டையுமே சொல்ல முடியல. ஓப்பனாக சொன்னால் ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக அவங்க மாடலிங்கில் இருந்தாங்க, எனக்காக மாடல்லாம் விட்டுட்டாங்க. ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நானும் என் ஒய்ஃப் போயிருந்தோம். அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணாங்க, ஓகே நல்ல கப்பல் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணிச்சுன்னா, அவங்க நல்லா தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி என் தாட் அப்படி போயிடுச்சு. யாருமே வந்து நம்மளை பெருமையாக பார்க்கல, பெருமைப்படலை, ஒரு மாதிரி சர்க்காசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க போல், நம்ம அதுக்கு இதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனால் அதனால் அவங்கள்ட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறதில்ல. அவங்க பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் அது எனக்கு எப்படி ஆகுதுன்னா, ஓகே நான் இவ்வளோ பேமெண்ட்டை வாங்குகிறேன், எனக்கு இவ்வளோ சேலரி இருக்குது, மேபி அதனால் அவங்க வந்து இவ்வளோ நாள் சகிச்சிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அதே மாதிரி தான் இருக்கா? அதே மாதிரி தான் இருக்குது. ஒய்ஃபில் என்கிட்ட இப்போ யார் பேசினாலுமே எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களாம் பொய் சொல்கிறாங்க, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலோ இல்லை நீங்கள் இதை நல்லா பண்ணுறேன்னு சொன்னாலோ அவங்களாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு என்னை சுற்றி இருங்க எல்லாருமே பொய் தான் பேசுகிறாங்க. அவர் பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த சொசைட்டி வரைக்கும் எல்லாருமே அவர் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறதா சொல்கிறாரு. இத்தனைக்கு நடுவில் ஒரே ஒரு நாள் அவர் அவராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது பாசிபிளான்னு பார்க்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சொசைட்டி தான் உங்களை இப்படி புஷ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சொசைட்டி என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொசைட்டி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணுறாங்க மேம். என்னை என் வாழ்க்கையை வாழ மாட்டேன். எங்கள் அப்பாவில் இருந்து எல்லாருமே வந்து என்னை புஷ் பண்ணுறாங்க. என்னுடைய சுற்றி இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே நீ அப்போ தான் உன்னை மதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ன்னு அர்த்தமா? அப்படின்னு அவங்க என்னை புஷ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது நம்பர் 2 இருந்தால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நம்பர் 0 கூட இருக்கேன் மேம். ஆனால் என்னை அதுக்கு இருக்க விட மாட்டுறாங்க. என்னை பார்க்குற பார்வையிலேருந்து, என்கிட்ட பேசுகிற விதத்துலேருந்து அதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறுது. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களாம் நம்பர் 1 இருக்கிறதா சக்ஸஸ்ன்னு சொன்னாலும் நீங்களும் அதே தான் நம்புறீங்களா? நான் அதை நம்பலை மேம். நான் அதை நம்பலை. நம்பர் 1ன்றதே எனக்கு ஒரு நம்பரே கிடையாது. நான் எப்படி வேணால் இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை என் லைஃப் வாழ விடுங்க, என்னால் உங்கள் சர்க்கிள் இருக்க முடியலை அப்படின்றத மேம். ஆனால் என்னால் அங்கேருந்து வெளியே போகவும் முடியல. ஏன்னா இப்போ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, அது ஒரு பக்கம் தோணாலும் ஆனால் அங்கே அந்த இடத்துல எல்லாமே நானாக இல்லை, என்னுடைய 100% மனசு உங்களோட இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஜடம் மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், அப்பா அம்மா கூட இருக்கேன், ஒய்ஃப் கூட இருக்கேன், சும்மா இப்படின்னு ஒருத்த வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் வந்துட்டு போகிற ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கேன். ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். ஸோ உங்களை எல்லாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் மேம். ஸோ இந்த ப்ரெஷர்லேருந்து மீண்டு வரணும் மேம். எனக்கு நான் நானாக இருக்கணும் மேம். நீங்களாக இருக்கணும்னா ஒரு நாள் எப்படி இருக்கும்? காலையில் நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரோட ப்ரெஷரோ இல்லைன்னா? நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணலையோ, நான் என்னென்ன அனுபவிக்கலையோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் மேம். அதெல்லாம் ஒரே நாளில் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன். இவ்வளோ நாள் நான் என்னென்ன விஷயத்தை இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று நான் கோத்ரோ பண்ணி
நான் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பேன், என்னோடய ஹாப்பினஸ்ஸை கண்டுபிடிக்க முடியல என்னால். இப்போ நான் இதுக்கு ஒரு நாள் உட்காரணும், நான் என்னென்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன்றதை உட்காரணும். எனக்கு சிரிப்பு வராது எனக்கு. உங்களுக்கே ஐடியா இல்லையா நீங்கள் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு? இல்லை மேம், ஏன்னா 30 வருஷம் அப்படியே கடந்து வந்துட்டேன் மேம் நான். உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட கேட்டது இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது, என்ன பண்ணலாம், சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட எதுவும் சொன்னது கிடையாதா? நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேம் அவங்க கூட. அதனால் அவங்களுக்கு பெருசாக அது தெரியாது, நானும் சொல்லிக்க மாட்டேன் நான். ஏன்னா அவங்களோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஆஃபீஸில் தான் இருக்கேன், போனாலும் ஓவர் நைட் ஆகிடுது, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. திருப்பி சடனாக ஏதாவது ஒர்க்கு, துபாய் போகணும், மலேசியா போகணுன்னா அந்த டைமில் ஸோ மந்த்லி ஒரு 20 days அப்படியே சுற்றிடுவேன் நானும். அவங்களுக்கும் அவேர்னஸ் இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு நமக்காக தான் பண்ணுறான்ற நினைக்கிறாங்களே தவிர அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன்னா அப்படின்றத அவங்களுக்கு அது தெரியல. நானும் சொல்லலை, அப்படி அவங்க கேட்டாலும் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஐடியா இல்லை மேம், என்ன பண்ணணுன்றதே எனக்கு தெரியல மேம். ஆனால் இந்த டென்ஷனு இந்த எனக்கு இதெல்லாம் போய் எனக்கு இந்த சொசைட்டி திருத்தனா போதுன்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு மேம். இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரை எல்லாரும் ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உங்கள் ஜாப் என்னது, என்ன மாதிரி ஜாப் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். ஆன்சைட் போகிற மாதிரி இருக்குமா அடிக்கடி? ஆமாம் மேம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் தானா? எதுவுமே பிடிக்கல மேம், எனக்கு என்னையே பிடிக்கல மேம். இந்த ஒர்க் நீங்களே சூஸ் பண்ணலையா? நானே சூஸ் பண்ணல மேம். எங்கள் அப்பா கம்பேர் பண்ணி, அதான் சொன்னல, எங்கள் அப்பா வந்து என் கசினை கம்பேர் பண்ணி இதுதான் சென்னையில் இப்போ இருக்குது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனி, நீங்கள் போனால் ஒரு நல்ல சேலரி வரும், நீங்கள் இருந்தால் அப்படியே டக்குன்னு அப்ராடு மாறிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அங்கே போகவும் விருப்பம் இல்லாமல் இங்கே இருக்கவும் விருப்பம் இல்லாமல் எனக்கு டெசிஷன் எடுக்கிற டைமில் டெசிஷன் எடுக்காமல் நான் விட்டதுனால இப்போ நான் இப்படி இருக்கேன் மேம். அம்மா அப்பாலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளா அவங்களோட ப்ரொஃபஷனில்? இல்லை மேம், அவங்களும் சின்ன வயசில் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்க தான். அவங்க அது அவங்க எப்படி நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து என்ன இருக்க விடலை. அவங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம், நீ அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு எது படிக்க பிடிச்சிருக்கு, உனக்கு எங்கே வேலைக்கு போகணும் பிடிச்சிருக்கு, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க கேட்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எதாவது பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அந்த தைரியம் அப்போ இருந்ததில்லை மேம். இப்போ இருக்கா? இப்போ இருக்குன்னு நம்புகிறேன் மேம். ஆனால் பண்ண முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. சின்ன வயசில் அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா உங்ககிட்ட? ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன் தான். ஓகே, நீங்கள் 100 வாங்காமல் 98 வாங்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி வாங்கும்போது என்ன பண்ணாங்க உங்கள் வீட்டில் ஆக்சுவலாக? அவ்வளோதானா? சென்டம் போட்டவங்க யார் அவங்க லிஸ்ட்டு கூட என்கிட்ட, அதனால் இதுக்கு மேலே எடுக்க முடியாதா, இதுக்கு தான் படிக்க வைக்கிறாமா, இதுக்கு தான் லேக் கணக்கில் ஃபீஸ் கட்டி ஒன்று படிக்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு கேரே காட்டினது கிடையாதா? எனக்கு தெரிஞ்ச காட்டினது இல்லைங்க. ஒரு படி மேலே போயிட்டு ஸ்கூல் மிஸ்க்கெல்லாம் கால் பண்ணி அவன் படிக்கலன்னா அடிங்க அவனை, அப்போ தான் படிப்பான் அவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஆனால் அம்மா அப்பா கிட்ட சொன்னதே இல்லையா அவங்களால இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நானுன்னு? சொல்லலை மேம், எனக்கு அப்போ அந்த தைரியம் வந்ததில்லை மேம். ஸோ அம்மா அப்பா கிட்டேருந்து ஆரம்பித்த விஷயம் எல்லாருமே உங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் தான் எதிர்பார்க்குறாங்க, சக்ஸஸ் தான் எதிர்பார்க்குறாங்க, நீங்களாம் நம்புறீங்களா? ஆமாம் மேம். இல்லை வேறு எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ரீசன் இருக்கா உங்களுக்கு, அம்மா அவங்க என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் என்ன மதிப்பாங்க அப்படின்ட்டு? எனக்கு அப்படி எந்த ரீசனும் இல்லை மேம். அவங்க தான் மேம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சார் சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இந்த ஒர்க்கெலாம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியல மேம், அதான் நான் சொன்னேன்ல, என் ஒய்ஃபுமே வந்து என்னோட இந்த பேக்காக தான் கூட இருக்காங்களோ அப்படின்ற தாட். அதான் என் கூட இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு நீடிக்காக தான் என்கிட்ட இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு கடைசியில் என் மைண்டு இப்படி வந்துருக்கு. அப்படி ஆரம்பித்தேன்னா இப்போ என்கிட்ட யார் வந்தாலும் யார் பேசினாலும் இதுக்காக தான் இருக்கும் போல். ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு தோணுதா, இது பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் மேம். ப்ரெஷர் பண்ணாத ஃப்ரெண்டாக வேணும்னு நினைக்கிறீங்களா? என்னை இந்த மாதிரி பெருமையாக பேசாத, என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்து குறை சொல்கிறதுக்கும்
என்னுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து திட்டுறதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுங்க. இவரை இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் முயற்சியா நம்ம சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேவா? சரி. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ பேப்பரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிராயிங் வரைங்க. அதாவது உங்களையும் நீங்கள் வரைஞ்சிருங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா அது சைடில் எழுதுங்க. நீங்கள் இப்போ யார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸாக எழுதுங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு எழுதலாம். ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குன்னா ப்ரெஷர்னு எழுதலாம். இப்போ நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும் வேர்டாக எழுதுங்க. அந்த இமேஜை சுற்றி எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 திங்ஸ் லிஸ்ட் பண்ணணும், என்னை இதெல்லாம் சந்தோஷப்படுத்தும்னு சொல்லிட்டு. எது சந்தோஷப்படுத்தணும்னு இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஆனால் சந்தோஷமாக ஆயிட்டீங்க, அந்த 10 விஷயத்த செஞ்சு நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை எழுதுங்க, வரைங்க. அந்த இமேஜ் வரைங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மற்றபடி சுற்றி எழுதிக்கோங்க வேர்ட்ஸ். காட்டுங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த லைஃப் ரீச் பண்ணணும்னு தோணுச்சா, இல்லை அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நடக்காதுன்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் நடந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம பண்ண ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்ச இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட கரண்ட் செல்ஃப், அதாவது உங்களோட ரியல் செல்ஃப்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொன்று இருக்கிறது வந்து ஐடியல் செல்ஃப், அதாவது கீழே இருக்கிற இமேஜ் வந்து இப்படி என் லைஃப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் நான் உங்ககிட்ட கேட்கும் போது உங்களுக்கு தெரிலன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இந்த சொசைட்டி ப்ரெஷர்லேருந்து வெளில போகணும் அப்படின்றதுலாம் திங்ஸ் தான் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப்பை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேப் ரூட் தான். ஓகே, நமக்கு ப்ரெஷராக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ட்ரிங்கிங் வந்து உங்களோட ரியாலிட்டியிலேருந்து உங்களை வெளில கொண்டு வந்துடுது. அதனால உங்களுக்கு பெட்டராக இருக்குது. பட் அது உங்கள் லைஃப் லாங் நீங்கள் அதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா திருப்பி நீங்கள் அந்த ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த சேட்னஸோ அந்த ப்ரெஷரோ உங்களுக்கு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த ரூட் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லேர்ன் தான். நம்ம அன்லேர்ன் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லை, இப்போதைக்கு எனக்கு லைஃப்பில் அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்லேர்ன் பண்ணி அதை தூக்கி போட்டு வர்றது தான் வந்து உங்களுக்கு மெயினான விஷயம். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ரியல் செல்ஃப் வந்து ஐடியல் செல்ஃப்க்கு நீங்கள் போக வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அது உங்களுக்கு எது ஸ்டாப் பண்ணதுன்னா பயம். என்ன சொல்லிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னது, நம்ம ஏதாச்சும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டோன்னா நம்மளை திட்டுவாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்மளை வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பேடாக. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த விஷயத்த அன்லேர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 4 பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்து உங்களை ஃபேக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும், ஆனால் அதை தாண்டி நீங்கள் வெளில போனீங்கன்னா ஒரு 15 பேர் வேற மாதிரி கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது ஜென்ரலைசேஷன். ஒன்று இப்படி இருக்குன்றதுனால எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உங்களால் ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியல. அதனால அடுத்த லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஓகே, நான் வந்து என் லைஃப்ல நான் பார்த்த சில பேர்னால இந்த சொசைட்டியே இப்படிதான், எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை நான் அன்லேர்ன் பண்ணிட்டு நான் இனிமே எல்லாரு கூடயும் ஜென்யூனா பழக ட்ரை பண்றேன். அவங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months அவங்க கிட்ட நான் ஜென்யூனா பேசி பார்க்குறேன். அடுத்து அவங்க நல்ல பர்சனாக இருக்காங்கன்னா நான் என் லைஃப்ல அவங்க சேர்த்து ஃப்ரெண்டாக ஆக்கிப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னமும் அவங்களோட ரோப்ல நீங்க மாட்டிட்டு இருக்கணுமா இல்லை வெளில வரணுமா அப்படின்றது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க உங்களுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க நான் நம்புறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நானும் என் டீமும் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். கண்டிப்பாக. இந்த கேஸ் மூலமா பேரண்டிங் ஸ்டைல் எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தை வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பேரண்டிங் ஸ்டைல்ஸ் 3 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், அதாவது நல்ல விதமான பேரண்டிங். அதுல வந்து லவ், கேர் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோலும் ஈக்குவலா இருக்கும். ஒரு வாட்டி அதட்டுறாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி பாசமா உங்ககிட்ட பேசுவாங்க. அதனால ஒரு குழந்தைய வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனா, ரொம்ப ஹாப்பியான பர்சனா வந்து வளருவாங்க. அதே இடத்துல அவங்க வந்து ஏதாவது ப்ரெஷர் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களால பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா சொல்ல முடியும், நீ பண்றது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல், அதாவது அங்கே கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லவ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து சொசைட்டியோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அவங்களுமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல். அதாவது இந்த கிளைண்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் தான் பண்ணாங்க. அதாவது இங்கே வந்து லவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஷோ பண்ணுவாங்க, ஆனால் வந்து கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிரிட்டிசிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு பாராட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால அந்த குழந்தை ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணும். சின்ன வயசில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட லவ் வேணும், அவங்களோட பாராட்டு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ஓட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அவங்க பாராட்டட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களால ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக ஃபீல் ஆகி இதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியாது அப்படின்ற நிலமையிலையும் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் தாங்காமல் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ இவர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷரை தாண்டி சொசைட்டியும் அவங்களை ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் வந்து நல்லா படிக்கிற பையன், அப்போ இன்னும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தா, இல்லை இன்னும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் ஆனால் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலோட விளைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மென்டல் ஹெல்த் பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் ஸ்டைலை மாற்றுறது தான். இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்லேருந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஆகி ஒரு நல்ல வளர்ப்புக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கேரும் கண்ட்ரோலும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எப்பயாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி எப்போ நல்லது பண்ணாலும் அவங்கள பாராட்டுறது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை மற்றவங்களுக்காக பண்ணாமல் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த லிமிட்டை வச்சு நீங்கள் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. இல்லை எனக்கு ஓவர் ப்ரெஷர்டாக இருக்குது, எனக்கு அச்சீவே பண்ண வேணாம், எனக்கு விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி அதை விட்டுறதுல தப்பே கிடையாது. அண்ட் பேரண்ட்ஸுமே உங்களோட குழந்தைய ப்ரெஷர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பல வெற்றியாளருக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறையா சோகம் இருக்கலாம். வெற்றி எப்படி வேணாலும் வரலாங்கிறது கிடையாதுங்க. அது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், முக்கியமாக நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். எது எப்படியோ நம்ம ஷோட கன்ஃபெஷன் வந்து வெளியே போகும்போது இவர் எல்லா பிரச்சனையும் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறான் நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லை. இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும்
பிறக்கும்